my tank. I'm stuck in limbo, nothing works in my head. I'm moving so slow, shadows lurk all around. In my sorrow, can't focus, I'm distracted, and I don't know what to do. Each time I try to get past it, in the end I think of you. Nothing's fine here without you. The sun won't shine till you come through, till you come back. I'm missing you. Can't help myself, I'm missing you. I can't stand this life alone. Don't make sense now that you're gone. Till you come back, I'm missing you. Can't help myself, I'm missing you. It's so hard to breathe when you're not here with me. And tough is still to live, I don't know how to be. In my lonely mind, I play the same movie. Everything's a mess, it's plain to see. It's so hard to breathe when you're not here with me. And tough is still to live, I don't know how to be. In my lonely mind, I play the same movie. Bye. தமிழ் தாயகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். துபாயில் இப்போ பக்ரீத் ஹாலிடேஸ் ஓடிட்டு இருக்குது. 4 நாள் லீவ் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா இங்கே துபாயில் அடிக்கிற வெயிலுக்கு வெளியில் போய் எங்கேயும் சுத்தவோ கொள்ளவோ முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான வெயில் தாக்கம் இருக்குது. அப்போது இது எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்டேகேஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம் ஃபேமிலியோட. அப்படி பார்க்கும்போது குயின் எலிசபெத் 2 ஷிப், அந்த ஷிப்பில் வந்து இப்போ ஹோட்டலாக மாற்றிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இதை வந்து நாங்கள் போன வருஷம் கூட இதே மாதிரி வந்தோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன பக்கத்துலேயும் வந்தோம். இப்பவும் வந்திருக்கிறோம். ஒரு நாள் முழுக்க இங்கே இருந்து ஸ்டே பண்ண. இது ஜஸ்ட் ஹோட்டல் மாத்திரம் இல்லை, இது வெளியிலேயே சுற்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்ல சீனரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளேயே வந்து இந்த கப்பல் பற்றியான சில டாக்குமெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. நிறைய வரலாற்று ஆவணங்கள் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் கண்டிப்பாக இதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம். நல்ல நாலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு நாள் ஃபுல்லாக இறங்கியிருக்கோம். இது நிறைய காட்சிகளை வந்து படமாக்கியிருக்கேன். தொடர்ந்து இதை பாருங்கள். நம்ம சேனல் தமிழ் தாயத்தையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் குயின் எலிசபெத் 2 ஹோட்டலுடைய லாபி. இது வந்து துபாயுடைய நிலப்பரப்பின் கடல் ஓரத்தில் வந்து அமைஞ்சு பக்ரீத்துக்கு கொடுக்கப்பட்ட 4 நாள் விடுமுறையில் வந்து பெரும்பாலும் வெளியில் எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேகேஷனை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட்டம். நாம கேட்ட சி வியூ கூட நமக்கு கிடைக்கல, சிட்டி வியூ தான் தந்தாங்க. பெரும்பாலான மலையாளிகள் குடும்பம் செய்து வந்திருந்தாங்க. நமது ஒரு நாள் பொழுதுபோக்கு இந்த கப்பலில் தான் இனிமையாக நடந்தது. மிகப்பெரிய ஒரு கப்பல். இந்த கப்பலை பற்றியான சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறேன். நீங்கள் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். குயின் எலிசபெத் 2 என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கப்பல் வந்து சுமார் 25 முறை உலகம் முழுவதையும் சுற்றி வந்த கப்பல் இது. இது உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள 878 ஸ்டேஷன்களில், அதாவது அந்த நாட்டுடைய நிறுத்தங்களில் கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த கப்பல்ல மொத்தம் 12 தளங்கள் இருக்கின்றன. அதாவது 12 டெக் அப்படின்னு சொல்லலாம். தரைமட்டத்துக்கு மேலே 10 தளங்களும் தரைமட்டத்துக்கு கீழே 2 தளங்களும் இருக்கின்றன. தரைமட்டத்துக்கு மேலே உள்ள 10 தளங்களில் முதல் 5 தளங்கள் வந்து கிளாசிக் ரூம்ஸ், டீலக்ஸ் ரூம் அப்படிங்கிற பயணிகள் தங்கும் அறைகள் இருக்கின்றது. ரயில் கம்பார்ட்மெண்ட்ல பிரிஞ்சிருக்கு. இப்போ நமக்காக ஒதுக்கப்பட்ட அறை வந்துருச்சு. இப்படி உள்ள நுழைஞ்சா நம்ம வலது பக்கமும் ஒரு ரூம் இருக்கு, இடது பக்கமும் ஒரு ரூம் இருக்கு. நம்ம நண்பர்கள் சகிதம் வந்தோம்னா நமக்கு அருகருகான ரூமுகளே தருவாங்க. எதிர் ரூமுகளையே தந்துடுவாங்க, நமக்காக ஒதுக்குவாங்க. இந்த ஹோட்டல் ரூமுடைய காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 230 திர்ஹம், அதாவது இந்திய ரூபாய்க்கு 5000 ரூபாய் ஒரு நாள். நம்ம இந்த ஹோட்டல்ல செக்இன் பண்ண வேண்டிய நேரம் மதியம் 2 மணி, மறுநாள் 1 மணி வரைக்கும் நம்ம வந்து இங்க தங்கலாம். சி வியூ கிடைக்கலன்ட்டாங்க. ஃபுல் புக்கிங். பொதுவாக இங்கேயே லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னா கூட நம்ம வந்து வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தோம். 2 மணிக்கு தான் நம்ம உள்ள வந்ததுனால வெளியில இருந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். இல்ல வீட்டுல இருந்து தயார் செய்து கொண்டு வரலாம். அன்றைக்கு பெருநாள் நாள் அப்படிங்கிறதுனால காலையில பசியாரம் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டோம். மதிய சாப்பாட்டு வெளியில வாங்கிட்டு வந்தோம். இது கப்பலுடைய டெரேஸ் பகுதி.
இது நம்ம நேரம் போக்குவதற்காக வெளியே நின்று வேடிக்கை பார்க்கலாம். ரொம்ப அருமையா இருந்தது காட்சிகள். இது ஒரு மாலை நேரம், டீ அருந்திக்கிட்டு அப்படியே வெளியில பொன்மாலை பொழுதின் அந்த காட்சிகளை, அருமையான காட்சிகளை ரசிச்சுக்கிட்டு இருந்த நேரம். கடுமையான வெயிலின் கொடூரம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து ஒரு லேசான காற்று அடிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த கப்பல்ல டெரேஸ் மாத்திரமே 4 அடுக்குகள் இருக்குது. அது இங்கே பார்த்தா தெரியும். மீதி 3 அடுக்குகளை நம்ம வந்து முதல் அடுக்குல இருந்து பாக்குறோம். அதாவது கப்பலினுடைய 7வது அடுக்கிலிருந்து இந்த டெரேஸ் ஆரம்பிக்குது. 7 முதல் கூட 4 அடுக்குகளுக்கு வந்து இந்த டெரேஸ் இருக்குது. மேலே ஏறி பார்க்கும்போது இன்னும் இதைவிட அருமையான காட்சிகள் தென்பட்டது. இப்போ அந்த கப்பலுடைய டெரேஸின் 2வது அடுக்குக்கு நம்ம ஏறுறோம். அங்கிருந்து ஒவ்வொரு காட்சிகளாக, ஒவ்வொரு அடுக்குகளாக போய் அந்த காட்சிகளை படமாக்கி இருக்கிறேன், பாருங்க. மேல போலாம்ல. துபாய் சிட்டி வியூ, பிரம்மாண்ட கட்டிடங்கள் இங்கே தெரியுது பாருங்க. புர்ஜ் கலிஃபா வரைக்கும் தெரியுது. நம்ம கப்பலில் ஆக உயர்ந்த டெக்கில் இருக்கிறோம், அப்பர் டெக்கில் எந்த அந்த படம் பிடிக்கிறோம். இதெல்லாம் பர்துபாய். தள்ளி சரியான வியூவில் பார்க்கணும்னா இதுதான் சரியான வியூ. இவ்வளோ தூரத்தில் இருக்குது. பொதுவாக மாலை நேரங்களிலும் அதிகாலை நேரங்களிலும் நேரத்தை போக்குவதற்காக, பொழுதை கழிப்பதற்காக இந்த மாதிரியான சோபாக்களை போட்டிருக்காங்க. அங்க குடும்பம் சைவம் உட்கார்ந்து பேசிக்கொண்டே டீ அருந்திக்கொண்டே இனிமையாக பொழுதை கழிக்கலாம். இந்த ஹோட்டல் பற்றிய தகவல்களுக்கு வருவோம். இந்த கப்பல்ல வந்து 1187 பயணிகள் வரைக்கும் பயணம் செய்யலாம். அந்த கெப்பாசிட்டி உள்ளது. மொத்தம் இந்த கப்பல்ல 447 அறைகள் இருக்கின்றன தங்குவதற்கு மட்டும். அது போக மீட்டிங் ஹால், பிளேயிங் கிரவுண்ட், அதாவது சின்ன குழந்தைகளுக்கான ஒரு பிளேயிங் கிரவுண்ட், பார்ட்டி ஹால் அப்படின்னு நிறைய அறைகள் இருக்கின்றன.
இந்த ஹோட்டல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய ஹோட்டல் தான். மற்ற ஹோட்டலில் நம்ம தங்கியிருந்தோம் அப்படின்னா அப்படியே தங்கி இருந்துட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இதை சுற்றி பார்க்கறதுக்கே ஒரு நாள் தேவைப்படுது. ரொம்ப அருமையாக இருந்தது. குழந்தைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருந்தது. பொதுவாக சாப்பாட்டை பொறுத்தவரை நாம் துபை வாசி தான் அப்படிங்கிறதுனால ஆன்லைன்லேயே சாப்பாடுகளை வந்து ஆர்டர் செஞ்சிட்டோம். நூனில் ஆர்டர் பண்ணி அது ஒரு 30-40 நிமிஷத்தில் வந்துடும். ஆனால் உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது. இது வந்து ரெஸ்டாரண்ட் அங்கேயே இருக்குது, பஃபே சிஸ்டம். இது பார்ட்டி ஹால். இது தேவைப்பட்டால் புக் செய்து கொள்ள வேண்டியது. இது பார்ட்டி ஹால். இது எல்லா நேரமும் இயங்காது. அது புக்கிங்குக்கு ஏற்ப தான் அந்த இதை வந்து செயல்படுத்துவாங்க. நம்ம ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாட்டை ஹோட்டல் லாபிக்கு கொண்டு வந்துடுவாங்க. அங்கிருந்து நம்ம வாங்கிக்கலாம். செலவும் கொஞ்சம் மிச்சமாகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 25 முறை இந்த உலகம் முழுவதையும் சுற்றி வந்த கப்பல் இது. அப்படிங்கிறதுனால இந்த கப்பல் பற்றிய நிறைய தகவல்கள் வந்து அந்த நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கும். அந்த பேப்பர் கட்டிங்ஸை தான் இங்கே வந்து ஆவணமாக வச்சிருக்கிறாங்க. இதுல இருந்து நிறைய தகவல்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கப்பலுடைய எந்த சம்பவமானாலும் அது செய்தித்தாள்களில் பதியப்பட்டிருக்கும். அப்படின்னா இந்த கப்பலுடைய முக்கியத்துவத்தையும் அந்த பிரபலத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. 1970 காலகட்டங்களில் தான் பெரும்பான்மையாக இந்த கப்பல் ரொம்ப வேகமாக பணியாற்றிக்கிட்டு இருந்திருக்க நேரமாக இருக்குது. அதோடைய செய்திகள் தான் அதிகமாக வந்திருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. இந்த குயின் எலிசபெத் II கப்பலை ஹோட்டலாக மாற்றிய பின் இதனுடைய சிறப்பான பணிகளுக்காக பட்டயங்களை வழங்கியிருக்கிறாங்க இங்கிலாந்து பிரின்சஸ். இந்த கப்பல் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது, உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கும் போது இந்த கப்பலில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், காம்பஸ், வழிகாட்டி, நிறைய பேட்டரிகள், இப்படி நிறைய பொருட்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது குழந்தைகள் பார்க்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு இதை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நிறைய விஷயங்களை. இப்படி இந்த கப்பல் தொடர்பான ஒவ்வொரு சின்ன விஷயங்களை கூட இந்த கப்பலில் வந்து ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம வந்து சுற்றி பார்க்க முடியும். அங்கே கேன்டீனில் பயன்படுத்தப்பட்ட அது பாத்திரங்கள் முதல் கொண்டு இங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கப்பல் கின்னஸ் ரெக்கார்ட்ல கூட இடம்பெற்றிருக்குது. அது போக இந்த கப்பல் அதனுடைய சேவைக்காக பல விருதுகளை பெற்றிருக்குது. அந்த விருதுகளை தான் இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. இதுதான் அந்த கப்பலுடைய நடுப்பகுதி. நம்ம இங்க உட்கார்ந்துட்டு எந்த திசையில நம்ம இருக்கிறோம், எந்த திசையில நம்ம போகணும் அப்படிங்கறத கூட அங்க வரைபடமாகவே காம்பஸ் போட்டிருக்கிறாங்க. இதற்கிடையில நம்ம நூன்ல ஆர்டர் செய்த, அதாவது ஜம்ஜம் மந்தியில ஆர்டர் செய்த நூனிலிருந்து சாப்பாடு வந்துருச்சு. ஜம்ஜம் மந்தி, இது சிக்கன் மந்தி. இரவு சாப்பாட்டை முடிச்சிட்டு அப்படியே மீண்டும் டெரேஸுக்கு வந்திருந்தோம். இரவு நேரத்தில் அந்த ஒளி விளக்குகள் அலங்கரிக்க இந்த சிட்டி வியூ ரொம்ப அருமையாக இருந்தது. கடல் பக்கமும் நல்ல ஒரு அருமையான காட்சி. வெயிலுடைய தாக்கமும் குறைஞ்சிருந்ததுனால கொஞ்சம் நேரம் அங்கே நேரம் செலவழிக்க முடிஞ்சுது. அப்படியே ஒரு ரவுண்டு வந்து உள்ளே நிறைய சேர் போட்டிருந்தாங்க. அதில் உட்காந்து நேரத்தை பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்து இப்படியே மணி கிட்டத்தட்ட 11-12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இரவு 12 மணிக்கு தான் நாங்கள் உறங்க போனோம். பின்னாடி காலையில் அங்கே ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது. ஆனால் அது காலை 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் தான் இயங்கும். அதனால் இப்போ நம்ம போக முடியல. அது அடுத்த நாள் காலையில் வந்து போகலான் இருந்தோம். இது அந்த கப்பலுடைய மையப்பகுதி. இதில் தான் உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம்.
நம்ம தங்கி இருந்தது 2 டெக், அதாவது 2வது தளம். 2வது தளம் அப்படிங்கிறது ரிவர்ஸ்ல தான் பார்க்கணும். இங்க வந்து முதல் தளம் அப்படிங்கிறது 5வது டெக் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். 5, 4 அப்படிதான். இந்த 7 டெக்குங்கிறது 6ம் 7ம் வந்து தரைத்தளத்திற்கு கீழே தான் இந்த ஜிம்மும் ஸ்விம்மிங் பூலும் இருக்கு. இது மறுநாள் காலை ஜிம்மும் ஸ்விம்மிங் பூலும் அடுத்தடுத்தாக்கில் இருக்கும். இது கப்பலுக்குள்ள வந்து தரைமட்டத்துக்கு கீழே உள்ள 2 அடுக்குகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா இது கடைசி அடுக்குல இருக்குது. காலை நேரம் ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரா செக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா கூட ஒரு சிலர் முன்னரே வந்து செக் அவுட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய ரூம். நம்ம எடுத்திருந்த ரூமை விட இது சூப்பர் டீலக்ஸ் ரூம். இது அங்கே காலி பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்திருந்தது. இப்போ நம்ம ரூமை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். வழக்கம் போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெளியில இருந்து நூனில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். அதை வந்ததுக்கப்புறம் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. வெளியில் லாபியில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போய் வாங்க போகணும். நூன்லேருந்து கால் பண்ணிட்டாங்க. வெளியே நிற்கிறாரு வெயிட் பண்ணிக்கிட்டு. இப்போது வந்து 10-10:30 மணி இருக்கும் காலையில். கடுமையான வெயில். கப்பல் நிறுத்தப்பட்டிருக்கின்ற இடம் பிளாட்ஃபார்மில் இருந்து ஒரு சின்ன கேப்பு தான். மற்றபடி கப்பல் ரொம்ப நெருக்கமாக தான் நிறுத்தியிருக்கிறாங்க. குயின் எலிசபெத் கப்பல். இதெல்லாம் ஒரு சின்ன பிரைவேட் கப்பல். இது அப்பப்போ மூவ் ஆகும். இது பக்கத்து நாடுகளுக்கு போயிட்டு வரக்கூடியது கப்பல்கள். சின்ன சின்ன கப்பல்கள் நிறைய நிறுத்திருக்காங்க. 4-5 கப்பல் இருக்கு. ஒரு 4-5 பாதை இருக்கு. நம்ம போக வேண்டியது 2வது கேட். அது வழியாக உள்ள போகணும். அப்போதான் நம்ம ரூம் பக்கத்தில் தண்ணீர் போக்குவரத்துகள் பைப்பு டெக் இருக்கு.
இப்போது நம்ம ஹோட்டலில் செக் அவுட் பண்ணுற நேரம் ஆயிடுச்சு. செக் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே இனி நம்ம வந்து சாவியை வச்சாலும் அது திறக்காது. வெறும் வுட்டில் தான் இருக்குது. இதுதான் வந்து எந்த மெட்டலும் கிடையாது, வெறும் வுட்டு தான். ஆச்சரியமாக இருந்தது. இதுதான் கீ எடுத்தாச்சு. இனி லாபியில் கீயை ஒப்படைச்சிட்டு வெளியே கிளம்ப வேண்டியதுதான். கடுமையான வெயில். அப்படி வெளியே வந்த உடனே அந்த வெயில் தெரிஞ்சது. அப்புறம் இதுதான் அந்த லாபி, ஃபர்ஸ்ட் லாபி இதுதான். இதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள போகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் லாபி, குவீன் எலிசபெத் 2க்கு. காரை இங்கே தான் பார்க் பண்ணியிருந்தோம், வந்தாச்சு.